வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக கடந்த வாரம் 3 நாட்கள் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக ஆறுகள், வாய்க்கால்களில் வெள்ள நீர் முழு கொள்ளளவுடன் கரை ததும்ப செல்கிறது. இந்நிலையில் மயிலாடுதுறை அருகே உள்ள கோடங்குடி மற்றும் நல்லத்துக்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழையால் 150 ஏக்கருக்கு மேல் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. நல்லத்துக்குடியில் வடிகால் வாய்க்காலாக குப்பை வாய்க்கால் முழுமையாக தூர்வாரப்படாததாலும் கரையோர தேக்கு மரங்கள் வாய்க்காலில் விழுந்து நீரோட்டம் தடைப்பட்டதுடன் ஆகாய தாமரை முழுமையாக மண்டி கிடப்பதால் விவசாய நிலங்களிலிருந்து மழைநீர் வடியாமல் சம்பா பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. நாளை முதல் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு மீண்டும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் கனமழை பெய்தால் சம்பா பயிர்கள் முற்றிலும் பாதிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் 30க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இணைந்து குப்பை வாய்க்காலில் உள்ள தேக்கு மற்றும் ஆகாய தாமரை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். வாய்க்காலில் விழுந்து அடைப்பை ஏற்படுத்தியிருந்த தேக்கு மரங்களை சங்கிலியால் டிராக்டரில் கட்டி வாய்க்காலில் இருந்து அப்புறப்படுத்திய விவசாயிகள் ஆகாய தாமரை செடிகளையும் அகற்றி வருகின்றனர். தேக்கு மரங்கள் வாய்க்கால், ஆறுகளில் விழுந்து நீரோட்டத்தை தடுப்பதால் நடவடிக்கை எடுக்க கோரி அதிகாரிகளிடம் முறையிட்டால் தேக்கு மரம் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் அவர்கள்தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கையை விரிப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் தங்களின் விவசாயம் முற்றிலும் பாதிக்கப்படும் என்பதால் தங்கள் சொந்த செலவிலேயே தேக்கு மரத்தையும் ஆகாய தாமரையையும் போராடி அகற்றி வருவதாக விவசாயிகள் வேதனையுடன் தெரிவித்தனர். தங்களுக்கு காப்பீட்டுத் தொகை மற்றும் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் வடிகால் வாய்க்காலை தூர்வாரி சீரமைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். உங்கள் ராசியின் டிசம்பர் மாத பலன்களை மிக துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். மயிலாடுதுறை வளைகுடியில் வழங்குபவர் RK பானு.